தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அன்பர்களே, மீண்டுமா இந்த புதன்கிழமை ஆராதனைக்கு தவ காலத்தில் உங்களை அன்போடு அழைக்கிறேன். சூசேப்பர்னால் வல்லமையான சூசேப்பன்னர் ஜெபத்தில் இறை அருளை நாட நண்பர்களே உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். இறை வார்த்தை தருகிறேன். நண்பர்களே, திருப்பாடல் 27:1 சொல்கிறது, ஆண்டவரே என் ஒளி, அவர் நமக்கு ஒளியாய் இருக்கிறார். நம் இருள்கள் அனைத்தையும் அவர் வெளிச்சமாக மாற்றுகிறார். நம் பாதையை இன்னும் விசாலப்படுத்துகிறார். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமாய் நான் இருக்கிறேன் மகளே, மகனே என்ற செய்தியை தருகிறார். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. இந்த உலகத்தில் என்ன இன்னல்கள் வந்தாலும் இக்கட்டுகள் வந்தாலும் நான் அவரோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். திருப்பாடல் 23 சொல்கிறது அல்லவா? நான் ஆண்டவரோடு இருப்பதால், ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். அப்படின்னா இந்த உலகத்தில் என்ன சோதனைகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், இக்கட்டுகள் வந்தாலும், இடையூறு வந்தாலும் நான் ஆண்டவரிலே இருப்பதால், நான் அவரை ஆராதிப்பதால், நான் அவரை துதிப்பதால் அவர் எனக்கு மீட்பராய் இருக்கிறார். அவர் என்னை மீட்கிறார். எனவே ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? அப்போ வாழ்க்கையில் உள்ள பயமெல்லாம் போயிடும். அவருடைய ப்ரெசன்ஸில் இருக்கும் பொழுது, அவர்கிட்ட ப்ரேயரில் நம்ம இருக்கும் பொழுது, அவர்கிட்ட நாம் ஜெபிக்கிற பொழுது நம் வாழ்வில் உள்ள பயங்களெல்லாம் போயிடும். நம் வாழ்வில் உள்ள அச்சங்களெல்லாம் அவர் மாற்றுவார். என்னென்ன செய்தினா, நான் உன்னோடு இருக்கிறேன், தைரியமாக போ. அப்பா சொல்லுவார் இல்லைங்களா, அப்பா இருக்கிறேன் பார்த்துக்கோ அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா? அம்மா சொல்லுவாங்களா, அம்மா கூட இருக்க தைரியமாக இருன்னு. அப்போ கடவுள் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிற, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிற, அச்சப்படாத, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற, தைரியமாயிரு. எனவே பிரியமானவர்களே, அவர் நம்மோடு இருக்கிறார். அப்பாவை துதிப்போம். நன்றி அப்பா, அவர் நம்மை திடப்படுத்துகிறார். அப்பா நன்றி, அன்றுவரை ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவோம். அவர் நமக்கு மீட்பு தருகிறார். ஆண்டவரே, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. அப்பா எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, துதிக்கிறோம். நன்றி தகப்பனே. பிரியமான இறைவர்களே, இன்றைக்கு நற்செய்தியிலே அன்பர்களே, லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 29-32 எடுத்து வாசிங்க. ஒரு பாஸ்போர்ட் கூட வாசிச்சுட்டு வாங்க, அப்போ இன்னும் அதிகமாக புரியும். 11வது அதிகாரம் 29வது வார்த்தையிலிருந்து 32 வரை உள்ள இறை வார்த்தையில் இயேசுவிடம் அடையாளம் கேட்கிறார். அவர் அடையாளம் கேட்கிற பொழுது அவர் யோனாவை அடையாளம் தருகிறார். இயேசுக்கும் யோனாவுக்கும் ஒரு ஒற்றுமை உண்டுங்க, சில ஒற்றுமைகள் உண்டு. பழைய ஏற்பாட்டிலே புறவினத்தாருக்காக அனுப்பப்பட்ட ஒரு இறைவாக்கினர் என்றால் யோனா. அது யோனா தான், புறவினத்திற்காக அனுப்பப்பட்ட ஒரு இறைவாக்கினர். அதே போல இயேசு வேறு யூதருக்கு மட்டுமல்ல, எல்லாருக்குமான, யூதர்களை தாண்டி எல்லோருக்குமானவராக இயேசு இருந்தார். யோனா நினிவே நகருக்காக அனுப்பப்படுகிற பொழுது அவர் 3 நாள் மீனின் வயிற்றிலே இருந்தார். அவர் கடலில் தூக்கி எறியப்படுகிறார் 3 நாள். அதே போல ஆண்டவர் இயேசு மரித்த பிறகு 3 நாள் ஆண்டவர் 3 நாள் அவர் மரித்தவர்களை விடுவிக்க இருந்தார். எனவே ஆண்டவர் நமக்காக 3 நாள் மரணம். அதேபோல நினிவே நகர மக்களுக்காக செல்கிற பொழுது கடலிலே காற்று அலை, எல்லோரும் பயப்படுகிறார்கள், புயல். யோனா தூங்கிக் கொண்டிருக்கிறார். அதே போல இங்கு கடலிலே சீடர்கள் பயணிக்கிறார்கள், காற்று அலை, சீடர்கள் பயந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு அங்கு உறங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, யோனாவுடைய செய்தியை கேட்டவுடன் நினிவே நகர மக்கள் மாறினார்கள். இயேசு செய்தி கேட்டு நம்ம ஒவ்வொரு நாளும் மாறுகிறோம். எனவே என்ன அடையாளம்னா, நான் உனக்காக வருகிறேன் என்பதுதான் அடையாளம். ஆண்டவர் நமக்காக இருக்கிறார் என்பதுதான் அடையாளம். ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிறார் என்பதுதான் அடையாளம். எனவே நீ பயப்படாதே. இந்த புதன்கிழமை உன் குடும்பத்தை ஆண்டவர் சாட்சியமாய் மாற்றுகிறார். உன் வீட்டை அவர் ஆசீர்வதிக்கிறார். குறிப்பாக உங்க வீட்டில் இன்னைக்கு புதன்கிழமை என்னவெல்லாம் பிரச்சனையோ அறிக்கையிடுங்க. உங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் கவலைகளோ அறிக்கையிடுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ இந்த புதன்கிழமை குடும்பத்துக்காக ஜெபிக்கிற வேலையில் அவை அனைத்தையும் அறிக்கையிடுங்க. அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, எங்களுக்காக இருக்கிறேன் என்ற செய்திக்காய் நன்றி அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா வல்லமையில தொடுங்க ராஜா. ஆண்டவரே, உமது கிருபைக்குள்ளே நாங்கள் இருக்க, ஆண்டவரே உமது வல்லமையிலே நாங்கள் வாழ. பிள்ளைகள் என்னவெல்லாம் விண்ணப்பங்கள் அனுப்புகிறாங்களோ ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் பாதத்தில் வைக்கிறேன். ஒவ்வொரு கமெண்ட்லையும் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் ஜெபங்களெல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. எந்த பிள்ளைகளெல்லாம் ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு குடும்பங்களும் இயேசுவே உமது பெயரால் ஆசீர்வாதமாய் இருப்பீர்களாக. குடும்ப கட்டுகளை வல்லமையால் நற்கருணை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கட்டுகளை உடைக்கிறார், எரியோக்களை தகர்த்து போடுகிறார். நன்றி ஆண்டவரே, வழி நடத்துங்க அப்பா. இதோ வல்லமையான இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற்காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். தைரியமாக வேலைகளை தொடங்குவோம். God bless you. Take care.